அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 13/3/2024 மாசி மாதம் 30 புதன்கிழமை, சதுர்த்தி திதி, அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:15 வரையில். அடுத்தால இன்றைக்கி ராகு காலம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலை 9:30 to 10, சாயங்காலம் 6:30 to 7:30. அதே மாதிரி இந்த சந்திராஷ்டிரமம் கன்னியாராசிக்காரங்களுக்கு. இப்போது நீங்கள் போட வேண்டிய கலர் சட்டை பச்சை கலர், போடக்கூடாதது சிவப்பு. அதே மாதிரி சாப்பிட வேண்டியது பைனாப்பிள். கிடைத்தா சாப்பிடுங்க. ஓரளவு இன்றைய பொழுது சுமூகமாகவே செல்லும். நண்பர்களே, இந்த ஜோதிடத்தை பற்றிய சில குறிப்புகள் சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா? அதில் நேற்று சொல்லியிருந்தது மேசராசிக்காரங்களோட கேரக்டரை பற்றி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் 2-3 பாயிண்ட்டுகளை மேசராசிக்காரங்களுக்குடையதை சொல்கிறேன். அதாவது மேசராசிக்காரங்க எப்படின்னா, அந்த மார்ஸ் அம்சத்தில் உள்ளவங்க இல்லையா, அவங்க எந்த பணியில் ஈடுபட்டால் கூட அதனோட தொடர்புடைய எல்லா விஷயத்திலும் நான் தான் ஹெட்டாக இருக்கணும், நான் சொல்கிறதா எல்லோரும் கேட்கணுங்கக்கூடிய மென்டாலிட்டி உடையவங்க. அதாவது தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியது தகுதி உள்ளவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. அதே மாதிரி எதையுமே தான் விருப்பப்படி தான் நடந்துக்கிட்டு இருப்பார். மற்றவர்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, அவனுக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி. அதனால் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படியே தான் எல்லாம் நடந்துக்கிடுவாங்க. அதாவது தன்னுடைய ஆசை, விருப்பம், எண்ணம் எல்லாத்தையுமே அடிக்கடி மாற்றிடுவாங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுல மாற்றுதா இருந்தால் நிறைய யோசித்து தான் மாற்றணும், அதுதான் நல்லது. இவங்க அப்படி இல்லை, டக்குன்னு நம்ம எடுக்கக்கூடிய முடிவை மாற்றிடுவாங்க. அது அவங்க முன்னேற்றத்துக்கு நிறைய இடங்களில் தடையாக இருக்கும். அதை பார்த்து அவங்க உஷாராக நடத்திக்கிடணும். அதே மாதிரி எப்படின்னா, அவங்க வாய்ப்பிற்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மென்டாலிட்டி கிடையாது. நினச்சதை உடனே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. ஒரே நேரத்தில் ஒரு வேலையை முடித்த பிறகு அடுத்த வேலைக்கு செய்யணும்னு இல்லை, ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்யணும்னு நினைக்கிறவங்க. இப்போது அதே சமயத்தில் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் செல்ஃபிஷாகவும் இருப்பாங்க, சுயநலவாதின்னு கூட சொல்லலாம். நம்ம தான் ஜெயிக்கணும், நமக்கு தான் எல்லாங்கிறது மாதிரி ஒரு மென்டாலிட்டி உடையவங்க. எந்த பணியை எடுத்தால் கூட அதில் திறமை இருக்குது, திறமைசாலி, அதை மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இவங்க நம்மகிட்ட மட்டும்தான் அந்த திறமை இருக்குது, வேறு அவங்ககிட்ட அந்த திறமை கிடையாதுங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதே மாதிரி பொறுமை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் எதுவுமே நினச்சது உடனே முடிச்சிடணுங்கிற கூடிய மென்டாலிட்டி. அதே மாதிரி ஒரு பவருக்கு வரணும்னா அதுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஒரு பவருக்கு, அதிகாரத்துக்கு வரணுங்கக்கூடிய விருப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது மற்றவங்களை அதிகாரம் செலுத்தணும், மற்றவங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தணுங்கக்கூடிய மென்டாலிட்டி. அதே மாதிரி தற்பெருமை, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு பேசுகிறது. இதெல்லாமே என்ன காரணம்னா, அந்த செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான கிரகங்கள் பலன்கள் அப்படி இவங்களுக்கு பலன் செய்யாம்னா, மேச ராசிக்கு உண்டானது செவ்வாய் இல்லையா, அவர் வீட்டுக்குடையதுனால பெரும்பாலும் செவ்வாயினோட பலன்கள் அது நடக்கும். அதுவும் இல்லாமல் 12 ராசி சக்கரத்துலேயும் முதன்மையான ராசி செவ்வாய் தானே. அதனால் எல்லாமே நம்ம தான் நம்பர் 1ங்கக்கூடிய மென்டாலிட்டி உண்டான ஜாதகங்கள். அந்த மேசராசி, மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான இயல்புகள் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லுவோம். இப்பொழுது நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களுக்குள் செல்வோம். இப்பொழுது ஜோதிட 12 ராசி பலன்களுக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு விருப்பமுடையதாக இருந்தால் அதை ஃப்ரெண்டுகளோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் வைங்க, சப்ஸ்கிரைப் செய்யவும். முதல்ல நம்ம சொல்லக்கூடியது மேசராசி. அதாவது மேசராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஒரு அருமையான நாள். அதே மாதிரி பெற்றோர்கள், அதாவது அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கூட படிக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டுது, நல்லா படிக்கிறாங்க. வீட்டில் மொத்தத்தில் அப்பா அம்மா, மனைவி, நீங்கள், குழந்தைகள் நல்லா இருக்கும்போது எல்லாமே ஒரு மகிழ்ச்சி நிலவுகிறது. ஆமாம். முரட்டுத்தனம் உங்களுக்கு கூட பெருந்தன்மைங்கிறது விடுகிறது. ஆமாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்டிங்காக இருந்த வேலைகள்லாம் கப்பன்னு முடிஞ்சுக்கிடுது. ஆமாம். அதனால் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக நடக்கிறது. ரிஷபராசி, முயற்சிகள் எதுவும்
பெரிய அளவில் வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஐடியா கிளிக் ஆகிடுது. ஆமாம், உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி பெறுவதில் சிறிய தாமதம். அதே மாதிரி வந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கல்யாண அளவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி திருமணமானவர்களுக்கு வந்து கணவன் மனைவி உறவு வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. எவருக்குமே வந்து வாக்கு கொடுத்துறாங்க, நான் அதை செஞ்சு முடிக்கிறேன், கமிட்மெண்ட்டில் மாட்டிக்காதாங்க. ஆமாம். அடுத்து வந்து மிதுன ராசி. உங்களோட சாமர்த்தியமான பேச்சு வந்து தொழிலில் உங்களுக்கு வந்து நல்ல பெரிய வாய்ப்புகளை கொண்டு வருது. நல்லா பேசுகிறீங்க. எது கை வச்சாலும் அது அந்த நீங்கள் செய்கிறதுல லாபமே வருகிறது. ஆமாம். உங்களது பெருமையெல்லாம் வீட்டுக்கு வெளியே தான். உள்ளே வந்து பெருசாக பெருமைகள் சொல்ல முடியாது. வெளியே உங்களுக்கு நல்ல பெருமையாக இருக்குது, நல்ல பேர் இருக்குது. உடம்பு வந்து கொஞ்சம் தளர்வாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு வில் பவரில் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. மாணவர்கள் வந்து படிக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் கூடுதல் சிரத்தை எடுக்கணும், கூடுதல் முயற்சி எடுத்துக்கணும். அடுத்து கடகராசி. தொழில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா முன்னேற்றத்தை கொடுக்குது. அது நல்ல உற்சாகத்தை தருது. தொழில் நல்லா நடந்தாலே உற்சாகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உங்கள் எண்ணம், செயல், பேச்சு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துக்கிட்டு, அந்த நெகட்டிவ்ங்கிறதே இல்லை. அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சி, அது வேலைக்கு போகிறதா இருக்கலாம், டூர் போகிறதா இருக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம், எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு வெற்றி நீங்கள் நினச்ச அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவோட ஹெல்த்து கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த நீங்கள் வந்து எப்படின்னா குடிக்கிறது வந்து சுடு தண்ணியே குடிச்சிட்டு வாங்க. அது ஒன்று தான் பிரச்சனை உங்களுக்கு. அதே மாதிரி சோப்பு கூட இந்த நீம், மார்கோ இந்த மாதிரிப்பட்ட சோப்பை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டது நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலைக்கு காசு கொடுத்தா கூட வேலை வந்து நடக்கும். அதனால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அதாவது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை வந்து கொஞ்சம் காசு செலவுக்கு மேலே வருது மாதிரி உங்கள் கிரக அமைப்பு இருக்குது. ஸோ தெரிஞ்சவங்க யாராவது காசு கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். ஆமாம். அதே மாதிரி வந்து வேலை கிடைச்சதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இப்போது கரைந்து வருகிறதுனால தான் இவ்வளவு சொல்லுகிறோம். அதே மாதிரி வந்து பேங்கிங்கு, டீச்சிங்கு, போலீஸு, அந்த ரெவன்யூ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் போன்ற இடங்களில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டுகளில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஓகே, பரவாயில்ல. ஆமாம். குழந்தைகள் வந்து எப்படின்னா அவங்க வளர்கிறது, அவங்களோட படிப்பு, பேச்சு எல்லாமே உங்களுக்கு ஒரு மன நிறைவு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து கன்னியாராசி. எவ்வளவு பணம் வந்தால் கூட கையில் நிற்கிறது இல்லை. உங்களோட பிரச்சனையே அதுதான். அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் வந்து ஸ்மால் சேஞ்ச், அதாவது சிறு இடமாற்றம். ஆமாம். அதே மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய இடத்துக்கு போகவே இன்னும் முடியலை. போக சொல்லிட்டாங்க, போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து அங்கே உள்ள குலதெய்வத்தை போயிட்டு அங்கே உள்ள காவல் தெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும், வணங்கிட்டு வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் தடங்கலாகிட்டே போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ராசியில் பிறந்த கர்ப்பிணி பெண்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன சின்ன பிரயாணங்களை கூட மேக்சிமம் தவிர்த்து விடுங்க. அடுத்து வந்து துளாராசி. தொழில் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதிகம் கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். அதே மாதிரி வந்து எப்படின்னா கோயிலுக்கு சொல்லணும், போயிட்டு வரணும் அப்படிங்கிறவங்க எண்ணம் வந்து நிறைவேறதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. போகவே முடியல. இப்போ நேரில் வந்து நாங்கள் திருப்பதிக்கு வரோம்னு வேண்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு வைங்களேன், போகிறதுல ஏகப்பட்ட தடங்கள், அது டிலே ஆகிக்கிட்டே தாமதம் ஆகிட்டே போகுது. ஆமாம். மனைவி பேரில் வாகனம் அல்லது நிலம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க. கணவன் மனைவி உறவு கூட நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. அடுத்து வந்து விருச்சிக ராசி. உத்தியோகம் மூலம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். பணத்தை வந்து நிலத்தில் வந்து முதலீடு செய்ய எண்றீங்க. மனம் அதாவது மைண்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படின்னா ஆமாம், முந்தின தினம் வந்த கெட்ட கனவு வந்து காரணத்தினால மனசு வந்து குழப்பமாக இருக்குது. முந்தின நாள் ராத்திரி வந்து ஏதோ கெட்ட கனவு வந்திருக்குது உங்களுக்கு. அது வந்து இப்போ மைண்டை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆமாம். துர்கா அல்லது பத்திரகாளிக்கு கோயிலுக்கு போயிட்டு வாருங்க, மனசில் இருக்கக்கூடிய அந்த குழப்பம் தீர்ந்துவிடும். அடுத்து தனுசு ராசி. அதிக அலைச்சல்,
அதிக அலைச்சலால் உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். குழந்தை உண்டாகிறது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்தி. அந்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்குது. இன்ஜினியரிங் போலீஸ் துறையில் வேலை விட்டவங்களுக்கு ப்ரமோஷன் கூடிய ப்ரமோஷனும் ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்குது. ஆமாம். புதிய கோர்ஸ் எதுவும் கற்றுக்கணும்னா அது ரொம்ப நல்ல நிகழ்ச்சி, நல்லது, கற்றுக்கோங்க. அடுத்து மகர ராசி. மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. வீட்டில் அதாவது வீடு, வண்டி, ட்ராவல்ஸ் கம்பெனியில் வாங்கி விட்டுருக்கிறது, இந்த மாதிரி வாடகைக்கு நீங்கள் விட்டுருக்கிற பொருட்கள் மூலம் உங்களுக்கு வந்து வாடகை பணம் கரெக்டாக வந்து சேர்ந்துடுது. ஆமாம். மட்டும் கொஞ்சம் பல்வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் அதே மாதிரி வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் நீங்கள் வந்து சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து உங்களோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு. அதனால் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம், இருங்க, நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். அடுத்து கும்பராசி. அதே மாதிரி உங்களோட தம்பி அல்லது தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் வந்து முன்ன நின்று அதை சமாளிச்சிருந்தீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து வேலை கிடைக்குது. அது போகிறதா வேண்டாமாங்கிறது மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல வேலையில் போய் சேருங்க. அதே மாதிரி வந்து காதலர்கள் வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தடங்களாகிட்டு போட்டு சந்தித்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி கூட சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஆமாம். அதே மாதிரி வந்து அந்த ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்க அதை குறைச்சிக்கிட்டது ரொம்ப என்னமான அந்த டொபாக்கோ புகையிலை சம்மந்தப்பட்டதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு உங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீனராசி. மனம் ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையாலும் சமாளிச்சுக்க வேண்டாம், நம்மளை மிஞ்சி எங்கே போகிறது அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்னா உங்களுக்கு வர வேண்டிய ஃபைனான்ஸ் நல்லபடியாக ரொட்டேஷன் வந்து நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப சரியான டைமு தான். அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் மார்க் வந்துக்கிட்டு, ரொம்ப மோசமும் கிடையாது, ரொம்ப ப்ரில்லியண்ட்டு நம்பர் 1ங்கிற மாதிரி இல்லை, மாமூலாக போய்கிட்டு இருக்குது. ஆமாம். காலையில் வந்து வெறும் வயிற்றில் வந்து 4 துளசியை சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லது. மாணவர்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போது வந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை நாம் பார்த்து விட்டோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். உங்கள் பால். நன்றி.